ஹே மீனாட்சி, எங்கே ஆரம்பிக்கன்னு தெரியல. ஆரம்பித்தா முடிக்கவும் முடியலை, தெரியவும் இல்லை. ஆதி அந்தமில்லாத ஆகாசமாக பரவி இருக்கிறவ நீ. சரி, வட்டமான நிலவுன்னு உன்னை நினைத்தாலும் வட்டம் எங்கே ஆரம்ப புள்ளின்னு தெரியலையே. ஆனால் உன்கிட்ட பேசாமல் உன்னை நினைக்காம இருக்கவும் முடியல. தேவி, ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா அப்படின்னு உங்ககிட்ட பாடணும் போல இருக்கு. ஏன்னா உன்னையே என்னுடைய ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா. இரவோ பகலோ கனவோ நிஜமோ எதிலுமே நீயே தாண்டி மீனாட்சி. மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அழகை பார்க்க, கொண்டாட, வைபவமாக செய்ய லட்ச லட்சமாக கூட்டம் வர்றாங்க. சுந்தரராஜ பெருமாளுங்கிற அந்த சுந்தர கள்ளழகன் பல்லக்கு குதிரையில் கம்பீரமாக வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கி இருக்கும்போது, அதை மெய்மறந்து மனுஷங்க ரசித்து நிற்கும்போது, கண்ணிமைக்கு நொடியை விட குறைவான க்ஷணத்தில் அந்த அழகன் நமக்கே தெரியாமல் நம்ம மனசில் நுழைஞ்சு அதை நமக்கே தெரியாமல் திருடிட்டு போயிடுவானாம் கள்ளன். அதே மாதிரி தான் நீயும் பண்ணுற என்ன கள்ளி மீனாட்சி. சொக்கனும் இப்படியே தான் பண்ணுறான். அதனால் சுந்தர ஈசனும் என்னை பொறுத்த வரைக்கும் கள்வனே. ஞானசம்பந்தர் பாடுறாரு அவருடைய தோடுடைய சிவன்கிற பதிகத்தில் சிவனை அடையாளம் சொல்கிறதுக்கு, என் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு அந்த ஞானசம்பந்தர் பாடின பதிகத்தில் சொல்கிறாரு. மீனாட்சி, உன்னை பார்க்க தினமும் எத்தனை பேர் எங்கெங்கே இருந்தோ, ஏன் விதேசத்தில் இன்டர்நேஷ்னலில் இருந்து கூட வர்றாங்களே, அவங்க எல்லாம் அவங்கவங்க பாஷையில் உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஃபாரினர்ஸும் கூட அவங்க பாஷையில் வே ஆஃப் மெத்தடில் உன்னை வணங்குறாங்க. உனக்கு எல்லாருடைய மொழியும் புரியுது. ஏன்னா அதை உருவாக்கியது நீ தான். மனிதனின் சிந்தையில் புகுத்துறதும் நீ தான். ஏன் ஒரு வாய் பேசாத ஊமை கூட உன்னை வணங்க தடை இல்லையே. பக்ஷி மிருகம் கூட உன்னை வணங்குதே. ஒரு சிலந்தி, முதலை, யானை, பன்றி, நாரை, நாகம் எக்ஸெட்ரா இதெல்லாம் கூட உன்னை வணங்கியதா இருக்கே. ஆக நீ மொழிகளை கடந்தவள். மௌனமாகவும் நீ இருக்க, மௌனத்தில் பேசுறவளாகவும் நீயே இருக்க. அந்த மௌனமே, மௌனத்தின் மொழியே, மௌன உணர்வே நீதான் மீனாட்சி. சைலன்ஸ், குவைட், காம், ஸ்டில்னஸ், இது எல்லாமே நீ தான். அதில் இருக்கும் உணர்வான கான்ஷியஸ் சைத்தன்யமும் நீ தான். நீ என் மூச்சு மாதிரி. மூச்சு இல்லாத நேரம் எனக்கு எது? அது இல்லாமல் எப்படி நான் இருக்க முடியும்? நான் மீன்ஸ் இந்த இடத்துல நான் குறிப்பிடுறது என்னுடைய உடலை. ஆனால் நான்கிறதின் மெய்யான அர்த்தம் அவனும் கிளியும் பார்ட் 2ல் சொல்கிறேன். நான் என் உடலை தூக்கிட்டு எங்கே வேணால் நடமாடலாம், வேலை செய்யலாம். ஆனால் மூச்சு அது நீ இல்லாத திசையோ இடமோ இது. கோயிலில் தெய்வீகமும் சாநித்தியமாகவும் நீ இருக்கிறது சத்தியம். ஆனால் அங்கே மட்டும்தான் நீ இருக்கியா அப்படின்னா, ஹாஸ்பிட்டல், ரோட், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், சுடுகாடு வரைக்கும் நீ இருக்க. ஏன் ஈஸ்வரன் அங்கே தானே ஆடுறான், நீயும் தானே மயான காளியாக அங்கே இருக்க. இப்படி காற்றும் ஆகாசமும் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஏன் காற்று நுழைய முடியாத இடத்துலையும் கூட உன்னால் நுழைய முடியும் மீனாட்சி. இதுவும் சத்தியம். இயற்கையின் மொழிகள் புரிந்து விடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்து விடில் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை அப்படின்னு அந்த காற்றினுடைய மொழி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அதில் நிறைய சொல்லப்பட்டு இருக்கு. காற்றின் மொழி ஒளியா இசையா, பூவின் மொழி நிறமா மனமா, கடலின் மொழி அலையா நுரையா. இப்படி இயற்கையோடு சம்மந்தப்பட்ட உன்னோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அதனுடைய மொழி என்ன அப்படின்னு அதில் காற்று வீசும்போது திசைகள் கிடையாது.
காதல் பேசும்போது மொழிகள் கிடையாது. பேசும் வார்த்தை போல மௌனம் புரியாது. கண்கள் பேசும் வார்த்தை கடவுள் அறியும். உலவி திரியும் காற்றுக்கு உருவம் தீட்ட முடியாது. வானம் பேசும் பேச்சு துளியாய் வெளியாகும். வானவில்லின் பேச்சோ நிறமாய் வெளியாகும். உண்மை ஊமையானால் கண்ணீர் மொழியாகும். இப்படி நிறையா. சரி, இது ஒரு விஷயம் இது கிடையாது. உன்னை பற்றினது தான் விஷயம். இது எல்லாமாகவே இருக்கும். இது எல்லாவற்றிலும் இருக்கும். இந்த ஜெகம் எனும் உலகம், அதை தாண்டிய அண்டம், இதற்கு எல்லாம் எஜமானியம்மாவான உனக்கு உலகத்தை மோகத்தில் ஆழ்த்தி மாயையில் விழவைத்து அதிலிருந்து நீயே மீட்கவும் செய்யும் ஜெகன் மோகினி, ஜெகன் மாதா, ஜெகஜனனி எம் மீனாட்சி